வணக்கம். மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள். நீண்டகால தீர்வுக்கு அனைவரது ஆலோசனைகளையும் வரவேற்பதாக அறிக்கை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நாளைய பரப்புரை மாற்றம். திருச்செங்கோட்டில் அக்டோபர் 8ஆம் தேதி பரப்புரை மேற்கொள்வார் என அறிவிப்பு. விஜயுடன் டெல்லியைச் சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேசியதாக தகவல். பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என தவேக தரப்பு மறுப்பு. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு விஜய் தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும். விஜய் தவறாக வழிநடத்தப்படுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விமர்சனம். சென்னையில் விஜயின் வீடு உள்ள தெருவில் 20க்கும் மேற்பட்ட காவலர்கள் நிறுத்தம். குடியிருக்கும் மக்கள் தவிர்த்து வேறு நபர்கள் செல்ல அனுமதி மறுப்பு. தவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டுள்ள வைப்பிரிவு பாதுகாப்பில் மாற்றம் இல்லை. செட் பிரிவாக மாற்ற பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் உள்துறை அமைச்சகம் விளக்கம். கைது செய்யும் சூழல் வந்தால் விஜயை கைது செய்வோம். அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. அரெஸ்ட் பண்ணணும் நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஆதவர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவலர்கள் திட்டம். உத்தராகண்டின் டேராடூன் சென்றுள்ள ஆதவர்ஜுனா உண்மை வெல்லும் என பேட்டி. மதுரை அண்ணாநகர் அருகே பழமையான வீடு இடிந்து விழுந்ததில் மூதாட்டி உயிரிழப்பு. இடிபாடுகளில் சிக்கி 2 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதி. வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் காவல்துறை சோதனையில் வெடிபொருள் ஏதும் கண்டறியப்படவில்லை. மதுரை, திருச்சி, சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை தொடரும். கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை முழு கொள்ளளவான 52 அடியை நெருங்கியது. கரையோரம் வசிக்கும் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருவண்ணாமலை மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கோல்ட்ரிப் இருமல் மருந்தை யாரும் பயன்படுத்த வேண்டாம். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அறிவுறுத்தல். எல்லா கோணத்திலையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறோம். விசாரணையின் முடிவில் அது என்ன மாதிரியான இது வருது அந்த மருந்து எடுத்துக்க வேணாம்னு நம்ம அறிவுறுத்துறோம். கோல்ட்ரிப்ன்ற அந்த இருமல் மருந்து எடுத்துக்க. ஆமா. பீகாரில் 5 லட்சம் பட்டதாரிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை திட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பீகாரில் சட்டமன்ற தேர்தல் தேதி தொடர்பாக பாட்னாவில் தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் ஆலோசனை. அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பிறகு தேர்தலை நடத்த பாஜக கூட்டணி வலியுறுத்தல். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான முதல் டெஸ்டில் இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 2 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என முன்னிலை. ஆஸ்திரேலியா செல்லும் ஒருநாள் அணியின் கேப்டனாகவும் டெஸ்ட் அணி கேப்டன் சுப்மன் கில் நியமனம். ஒருநாள் அணியில் வீரர்களாக தொடரும் ரோஹித் சர்மா, விராட் கோலி. சென்னையில் சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்த ஆபரண தங்கம். கிலோவுக்கு 3000 ரூபாய் உயர்ந்து 1,65,000 என்ற புதிய உச்சத்தை தொட்ட வெள்ளி. உக்ரைனில் ரயில் ஒன்றின் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா. 30க்கும் மேற்பட்ட பயணிகள் காயம். தொடர்ந்து மாலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம்.
கரூர் துயர சம்பவத்தில் முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்டகால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டணி அமைப்பது குறித்து விஜயுடன் பாஜக மூத்த தலைவர் பேசியதாக தகவல் வெளியான நிலையில் அதனை தவிக தலைமை திட்டவட்டமாக மறுத்துள்ளது. கரூர் கூட்ட நெரிசலை தொடர்ந்து நேரில் ஆய்வு செய்ய வந்த தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் உள்ளிட்டோர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தனர். மேலும் கூட்டணி குறித்து விஜயிடம் பாஜக மூத்த தலைவர் பேசியதாக தகவல் பரவியது. இதனை தவிக தரப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. தவிக தலைவர் விஜயின் பரப்புரை வாகனத்தை பறிமுதல் செய்ய நாமக்கல் காவலர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இருசக்கர வாகனங்கள் மீது விஜயின் பரப்புரை வாகனம் மோதியது குறித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியது. விபத்தை ஏற்படுத்திய பிரச்சார வாகனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து அதனை பறிமுதல் செய்ய வேண்டாமா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இந்நிலையில் சம்பவம் நாமக்கல்லில் நடந்ததால் அம்மாவட்ட காவலர்கள் விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என நீதிபதி கூறியது உண்மை என்றார். அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். விஜயை கூட்டணிக்கு கொண்டு வர பாரதிய ஜனதா கட்சி முயற்சித்து வருவதாக நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக பாஜக பேசி வருவதை சுட்டிக்காட்டி விமர்சித்தார். பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில தானே இருக்காங்க. இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். கரூர் துயர சம்பவத்தில் முழு உண்மையும் வெளிக்கொண்டு வருவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடியவர், கரூர் துயரம் குறித்து உயர்நீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய கருத்துக்கள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு மிக தீவிரமாக கவனத்தில் கொண்டு செயலாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு தன்னுடைய விசாரணையை தொடங்கும் என்றும் இதன் மூலமாக முழு உண்மையையும் வெளிக்கொண்டு வருவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பலவற்றிலும் இந்தியாவுக்கு முன்னோடியான தமிழ்நாடு கூட்ட நெரிசல் விபத்துகளை தவிர்ப்பதிலும் நாட்டுக்கு வழிகாட்டும் என்று மு க ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் துறைசார் வல்லுநர்கள், அரசியல் கட்சியினர், செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என்று அனைவரோடு கலந்து ஆலோசித்து ஒரு முழுமையான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை வடிவமைப்போம் என்று கூறியுள்ள முதலமைச்சர், தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் பின்பற்றத்தக்க மாடலாக இது அமையும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். துடைக்க முடியாத இந்த துயர சம்பவத்தின் பின்னணியில் அரசியல் நோக்கோடு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல் ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி பயணிப்போம் என்று கேட்டுக்கொண்டிருக்கூடியவர், இந்த கூட்டு முயற்சியில் அனைவருடைய யோசனைகள், ஆலோசனைகளையும் வரவேற்பதாகவும் கூறியுள்ளார். இனி இப்படி ஒரு பெருந்துயரம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே நிகழாமல் தடுக்க ஒன்றிணைவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தவிக தலைவர் விஜயை கைது செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கைது செய்வோம் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கூறியது உண்மைதான் என்றும் தெரிவித்தார். கைது பண்ணுங்க, ஆனா எங்க கட்சிக்காரங்களை எதுவும் தொடக்கூடாது, எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு விஜய். அது டைரக்டா சேலஞ்ச் பண்ற மாதிரி இருக்கா? அவர் தக்கப்படி அந்த கட்சிக்கு என்ன பேசணும் அதை பேசுறார். அரெஸ்ட் பண்ணணும்னு நிலை வந்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க. தேவையில்லைன்னா அனாவசியமா நாங்க யாரையும் அப்படி அரெஸ்ட் பண்றது செய்ய மாட்டோம். இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி, விஜய் மீதான நீதிமன்றத்தின் கருத்து குறித்து மக்கள்தான்